உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் வார வாரம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலம்பெயர்ந்த அன்பு தமிழ் உறவுகளே, திருமறை நேரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் இதயத்தில் உருவாகும் கேள்விகளுக்கு பைபிளிலிருந்து விடை தேடும் ஒரு அற்புதமான கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், பலனடையுங்கள், கிறிஸ்தவ வாழ்வில் வளர்ச்சி பெறுங்கள். இந்த நாளிலும் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் நூற்றுக்கு அதிபதிகள் அப்படின்ற ஒரு பெயர் வாசிக்கிறோம். அவர்கள் யார்? அவரை பற்றின குறிப்புகள் தான் என்ன ஐயா? அதாவது நூற்றுக்கு அதிபதி என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் செஞ்சுரியன், செஞ்சுரி என்ன 100ன்னு அர்த்தம். அது வந்து கிரேக்க வார்த்தை. செஞ்சுரியன் அப்படின்னா 100 இராணுவ மக்களை உடைய ஒரு தலைவன், 100 பேருக்கு ஒரு தலைவன் என்று பொருள். புதிய ஏற்பாட்டில் 20 முறை செஞ்சுரியன் என்ற வார்த்தை, நூற்றுக்கு அதிபதி என்ற வார்த்தை வந்திருக்கு. 20 முறை. பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நூற்றுக்கு அதிபதின்னு சொன்னால் அவருக்கு கீழே 100 போர் வீரர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து பொதுவாக இருக்குது. ஆனால் வரலாற்றை எடுத்து நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது, ரோம வரலாற்றை, எந்த ஒரு காலகட்டத்திலும் 100 பேருக்கு ஒரு தலைவனாக அவர்கள் இல்லை. பொதுவாக 80 பேர் தான் அவங்க கீழே இருந்திருக்காங்க. 80 பேர் தான். ஆனால் நூற்றுக்கு அதிபதி என்ற வார்த்தை, அதாவது செஞ்சுரியன் என்ற வார்த்தை பரவலாக பேசப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் 20 இடங்களில் நூற்றுக்கு அதிபதி என்ற வார்த்தையை நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு முன்னால் பல நூற்றுக்கு அதிபதிகளை இயேசு சந்திக்கிறாரு. அதில் 2 முக்கியமான நூற்றுக்கு அதிபதிகள் பாராட்டுக்குரியவர்களாக இயேசு பேசுவதை கூட நம்ம பார்க்கிறோம். இந்த நூற்றுக்கு அதிபதிகள் வந்து இயல்பாகவே கோபம், கொடூரம், மனசாட்சி இல்லாத மக்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் நூற்றுக்கு அதிபதிகளாக நியமிப்பாங்க. ரொம்ப கோபம், ரொம்ப கொடூரம், மனிதாபிமானம் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு மனிதனை தான் நூற்றுக்கு அதிபதிகளாக அவங்க கொண்டு வருவாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் சிலுவையின் போது சந்தித்த ஒரு நூற்றுக்கு அதிபதி, அவனுடைய பெயர் நமக்கு தெரியல. அவனை பற்றிய ஒரு தகவல் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசுனுடைய சிலுவை மரணத்தை, அதாவது சிலுவையில் அறையப்படுவதை நிறைவேற்றுகிறவனாக, அஸ் என் எக்ஸிக்யூஷனர், சிலுவையில் அவருடைய மரணத்தை முடிவு செய்கிறவனாக அந்த மனிதன் இருக்கிறான். அவருக்கு அந்த பொறுப்பு. ஆமாம், அவனுக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கு. ஐயா, அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த நூற்றுக்கு அதிபதினாலுமே ஒரு கொடூரமான ஒரு மனுஷனாகவே இருப்பான் போல இருக்கு. கண்டிப்பாக அவ்வளோ கொடூரமாக இருந்தால் தான் கொடூரமான யூதர்களை அவர்களால் அடக்க முடியும். சாதாரணமாக யூதர்களை அடங்க மறுக்கிறவர்கள், அவர்களை அடக்க வேண்டுமானால் கொடூர மனம் உள்ள ஒருவனை தான் நூற்றுக்கு அதிபதியாக பலரை பொந்தி பிலாத்து அன்னைக்கு வச்சிருந்தார். உதாரணமாக இயேசு சிலுவையில் அறைந்த அந்த நூற்றுக்கு அதிபதியும் அவனுக்கு கீழே இருந்த இராணுவமும் இயேசு எந்த அளவுக்கு சித்திரவதை செய்தார்கள் என்ற ஒரு தகவலை மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். உங்களுக்கு நேரம் இருந்தால் வேகமாக அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். உதாரணமாக மத்தேயு 27:26, அப்பொழுது அவன் பரபாசை விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். முதல்ல இயேசுவை சவுக்கு அடியை அந்த நூற்றுக்கு அதிபதியின் சார்பில் அவனோடு இருந்த இராணுவ வீரர்கள் கொடுக்குறாங்க. அடுத்தது மத்தேயு 27:28 படிக்கிறோம், அவருடைய வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேல் அங்கியை உடுத்தினார்கள். 29வது வசனத்தில் படிக்கிறோம், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவருடைய வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ராஜாவை வாழ்க என்று பரியாசம் பண்ணினார்கள். 30வது வசனத்தில் படிக்கிறோம், அவர் மேல் துப்பி
அந்த கோலை எடுத்து அவர் சிரசிலே அடித்தார்கள். முள்முடியின் மேலே கோலால் அடியோ அடி என்று அடித்திருக்காங்க. அடுத்தது அவரை பரியாசம் பண்ணி அவருக்கு உடுத்தின மேலங்கியை கடற்றி அவருடைய வஸ்திரங்களை எடுத்து அவருக்கு உடுத்தி அவரை சிலுவிலே அறையும்படி கொண்டு போனார்கள். இன்னும் தொடர்ந்து நாம் படிக்கும்போது மத்தேயு 27ஆம் அதிகாரம், அவரை சிலுவையிலே அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையை பேரிலே சீட்டு போட்டார்கள் என்ற தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இன்னும் கூடுதலாக இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சிலுவை மரணத்தில் அவர்கள் தொடர்ந்து மிக துன்பத்தை கொடுத்து கொண்டே வராங்க. இவருடைய மேற்பார்வையில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆமாம், கூடுதலாக அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது கசப்பான காடியை, வாழ்க்கையே வெறுத்து விடும்படியான கசப்பை ஒரு கோலிலே வைத்து தூக்கி அவர் நாவண்டை கொண்டு போனாங்க. இந்த கருத்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் 48வது வசனம். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலிலே மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இதுவரைக்கும் நான் சொன்ன அத்தனை கருத்துகளையும் நீங்கள் உள்வாங்கி பாருங்கள். அவங்க எவ்வளவு கொடூரமாக மனிதனுக்கு ஒரு மனிதன், தேவ சாயில படைக்கப்பட்ட ஒரு நபரை எந்த அளவுக்கு அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்ற ஒரு தகவலை நாம் இங்கே படிக்கிறோம். ஐயா, இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் அணுவணுவாக அவரை இப்படியா சித்திரவதை பண்ணார். இயேசு கிறிஸ்துவத்தில் அவர் என்னதான் கண்டார்? அந்த சிலுவையை கடைசி வரைக்கும் அவருடைய மரணத்தை அவர் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். அந்த ஃபைனலாக இயேசு தன்னுடைய ஆவியை விட்டு மரித்த போது இதே நூற்றுக்கு அதிபதி அவனுடைய உள்ளத்திலிருந்து பீறி கொண்டு வந்த ஒரு வார்த்தை உங்களையும் என்னையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. 4 சுவிசேஷ புத்தகத்திலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. மத்தேயு 27ஆவது அதிகாரம் 54வது வசனம். நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி எதிர்ச்சியும் சம்பவித்தவர்களையும் கண்டு மிகவும் பயந்து, கவனிங்கள், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றான். மத்தேயு இதை பதிவு செய்கிறார். அதாவது நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றாரு? ட்ரூலி ஹீ இஸ் த சன் ஆஃப் காட். மார்க் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 39வது வசனம். அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். இது மார்க்கினுடைய சாட்சி. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 47வது வசனம். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். 19வது அதிகாரம் 19வது வசனம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை சிலுவையின் மேலே போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இந்த வார்த்தையை அந்த நூற்றுக்கு அதிபதி தான் அந்த பலகை எடுத்து அடிக்கிறான். ஆக 4 சுவிசேஷ எழுத்தாளர்களும் அவர்களுடைய இருதயத்திலிருந்து வெடித்து வந்த வார்த்தைகள். மத்தேயு தேவனுடைய குமாரன் சொல்கிறாரு, மார்க்கு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்கிறாரு, லூக்கா மெய்யாகவே நீதிமான் என்று சொல்கிறாரு, யோவான் ராஜா என்று சொல்கிறார். சிலுவையில் நூற்றுக்கு பார்வை இதுதான். அதாவது யார் ஒருவன் இயேசுனுடைய சிலுவையை அறைந்து முடித்தானோ, அந்த கொலையை நிகழ்த்தினானோ, அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இது. ஆச்சரியம் என்னன்னா, இத்தனை பெரிய தடயம் ரோம அரசியலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இயேசு சிலுவையில் அறையில்லைன்னு சொல்கிறதுக்கு ஓநாய்களும் நரிகளும் இங்கே அங்கே சுற்றி வர்றதை இந்த உலகத்தில் இன்னை வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஊழையிடுவதை பார்க்கிறோம். அவ்வளோதான் செய்ய முடியாது. ஆக
இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதற்கான எத்தனையோ ஆதாரங்களில் இது ஒரு சிறப்பான ஆதாரம். ஐயா, ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி நியர் டு கிராஸ் ஃபார் டு கிரைஸ்ட் என்ற மாதிரி இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நியர் டு த கிராஸ் ஃபார் டு கிரைஸ்ட் அப்படின்னா இது ஒரு புகழ்பெற்ற ஒரு இலக்கிய வார்த்தை. இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறாங்கன்னா, சிலுவைக்கு அருகில் கிறிஸ்துவுக்கு தூரத்தில். இன்றைக்கும் மனிதர்கள் சிலுவையை குறித்து புரிந்து கொள்கிற அளவுக்கு இயேசுவை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். அதனால்தான் நியர் டு த கிராஸ் ஃபார் டு கிரைஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த சிலுவையை சுற்றி சுற்றி பக்கத்திலே தான் இருந்தார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தார், பார்த்துக்கிட்டே இருந்தார். நீங்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் என்னன்னா, இயேசு சிலுவையில் அறையும் போது அவருடைய பெற்ற தாய் மரியாள் கண்ணீர் விட்டு வயிற்றில் அடித்து கொண்டு இருப்பதை பார்த்தார். இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே நின்றதை பார்த்தார். பிரதான ஆசாரியர் கொலைவெறியோடு நிற்பதை பார்த்தார். இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய சேனை அவர்கள் வெறி பிடித்தவர்களைப் போல சுற்றி வருவதை பார்த்தார். இயேசு கிறிஸ்து வாயை திறந்து பேசின அந்த 7 வார்த்தைகளை கேட்டார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். கவனிங்கள், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நற்செய்தி தொடரும். திருமறை நேர நேயர்களே, தேவ அழைப்பு பெற்ற ஆண் பெண் மாணவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். தகுதி 18 வயதுக்கு மேல், படிப்பு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு, காலம் 2 ஆண்டுகள், பயிற்சி மொழி தமிழ் மற்றும் ஆங்கிலம், விடுதி வசதியும் உண்டு. தொடர்புக்கு பதிவாளர் தேசிய வேதாகம கல்லூரி, த நேஷனல் பைபிள் காலேஜ், நம்பர் 58, சர்ச்சு தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் எண்கள் 938500881, 882 மற்றும் 883 எண்களில் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்த வேண்டாம் என்று சொன்னார். இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். இதெல்லாம் அவருடைய மனதை ஆழப்படுத்திய காயங்களாக மாற்றியது. இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னபோது கசப்பான காடியை, தோய்த்த காளானை அவருடைய வாயிலை கொண்டு போனதை அவர் பார்த்தார். கூடுதலாக, பிதாவே, என் ஆவியை உமது கரத்தில் கொடுக்கிறேன் என்ற அந்த வல்லமையான வார்த்தை அவர் வெளிப்படுத்திய போது பூமி அதிர்ந்தது, கல்லறைகள் திறந்தது, எருசலேம் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை 2ஆக கிழிந்தது, மக்கள் ஓட ஆரம்பித்தார்கள். எல்லாத்தையும் அவர் பார்த்தார். அதனால் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய அந்த கண்களும் அவருடைய காதுகளும் அவருடைய உடலும் அனுபவித்த அனுபவம் மறக்க முடியாத அனுபவம். அதனால தான் அவன் ஒரு அந்நியனாக, கடவுளற்றவனாக, ஒரு ரோமனாக இருந்தும் மத்தேயு குறிப்பிடுகிறார், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அவனுடைய வாயிலிருந்து பீரிட்டு வந்த வார்த்தையை நான் பார்க்கிறேன். இன்னைக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அச்சாணி இயேசு தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தையில் தான் இருக்கு. அதாவது, when you understand Christ is the true son of God, you will receive salvation. இன்றைக்கு இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடும்போது அது நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஐயா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சந்தித்த இந்த நூற்றுக்கு அதிபதி நம்ம பார்த்தோம். வேறு யாராகிலும் நூற்றுக்கு அதிபதிகள் இயேசுவோடு வாழ்வில் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க? கண்டிப்பாக. இயேசு வாழ்நாள் காலத்தில் நிறைய மக்களை அவர் சந்தித்தார். அதில் நூற்றுக்கு அதிபதிகள் வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் அவர் பார்த்தார். அதில் 2 முக்கியமான நூற்றுக்கு அதிபதிகளை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5 முதல் சில வசனங்கள் நீங்கள் படிச்சீங்கன்னா, இயேசு சந்தித்த ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவன் மரண அவஸ்தைப்படுகிறான், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் சுகமாகுவான் என்று சொன்னான்.
அதாவது நீர் வந்து எண்ணெய் பூசி தலையில் கை வைத்தால் இதெல்லாம் சொல்லாமல் இருந்த இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் அவன் சுகமாவான் என்று சொன்னான். கூடுதலாக அவன் என்ன சொல்கிறான், நான் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நான் ஒருவனை போ என்று சொன்னால் அவன் போவான், வா என்று சொன்னால் அவன் வருவான். அவ்வளோ அதிகாரம் உள்ளவன் நான். ஆனால் உம்மிடத்தில் அதெல்லாம் நான் காட்ட முடியாது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னா. இயேசு அதை கேட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இயேசு என்ன சொல்கிறாரு, திஸ் இஸ் த கிரேட் ஃபெய்த், இவ்வளோ பெரிதான ஒரு விசுவாசத்தை இவனிடத்தில் பார்க்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட 100 அதிபதிகளும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவை சந்தித்திருக்கிறாங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரம், இங்கே ஒரு 100 அதிபதியை இயேசு சந்திக்கிறார். இந்த 100 அதிபதி ஒரு உதவியை கேட்கிறார். இந்த மனிதன் யூத ஜனங்களுக்கு ரொம்ப ஆதரவான 100 அதிபதி. அவங்களுடைய உடைந்த தேவாலயத்தை கூட எடுத்து கட்டி உதவி செய்யக்கூடியவனாக இருந்திருக்கார். அந்த அளவுக்கு பாசமுள்ளவராக இருந்திருக்கார். இவர் இயேசுனிடத்தில் என்னுடைய வேலைக்காரனுக்காக உதவி செய்யுங்கன்னு அவர் கேட்கும்போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவன் என்ன சொல்கிறான், 7வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இயேசு அவரோடு கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100 அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்துக்கு போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொன்னான். ஒரே ஒரு வார்த்தை. இந்த 100 அதிபதியினுடைய ஆக்ஷன், அவனுடைய செயலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தனக்கு உதவி வேணும்னு அவன் கேட்கல, தன் வேலைக்காரனுக்கான சுகத்தை அவன் கேட்குறான். இயேசு நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று சொல்லும்போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கி நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. என்ன சொல்கிறான், நீர் என் வீட்டுக்குள்ளே வர நான் பாத்திரவான் இல்லை, நீர் என் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதற்கு என்ன காரணம்னா, அவனுடைய வீட்டுக்குள்ளே இதுவரைக்கும் அவன் செய்த கொலைகள், அந்த கொலையில் நிகழ்த்தப்பட்ட தலைகள், அல்லது அந்த அந்த கொலைகள் நடக்கும்போது தண்டனைகள் கொடுக்கும்போது எடுக்கப்பட்ட பொருள்கள் ஏராளமாக வெற்றியின் அடையாளமாக அந்த வீட்டு சுவற்றிலே மாட்டப்பட்டிருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த ஒரு வழக்கம். அப்போது இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள் வந்தால் இவன் எப்பேற்பட்ட ஒரு கொலைக்காரன் என்று அவனுக்கு தெரியும். அதனால தான் நீர் என்னுடைய வீட்டுக்குள்ளே வர நான் பாத்திரவான் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ எம் த மோஸ்ட் சின்னர், நான் மிக பயங்கரமான ஒரு பாவி, என் வீட்டுக்குள்ளே வர நான் பாத்திரவான் இல்லையா, நீங்கள் மகா பரிசுத்தம் உள்ளவர். 100 அதிபதி இயேசுவை இப்படி தான் பார்த்தான். ஐயா, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை நிகழ்த்தின இந்த 100 அதிபதியினுடைய வார்த்தை இஸ்லாம் ஏன் மறந்து விட்டது ஐயா? அதுதான் கொடுமையிலும் கொடுமை, துரோகத்திலும் துரோகம். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவைக்கு பிறகு 650 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு மார்க்கம், இயேசு கிறிஸ்து யார் என்று புரிந்து கொள்ளாமல் அவர் சிலுவையில் அறையப்பட்டதை மறுத்துவிட்டு இப்படிப்பட்ட சாட்சிகளை எல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் தங்களை இழந்து விட்டாங்க. அதாவது இந்த 100 அதிபதி அந்த சிலுவையிலே அவரை அறைந்தது மட்டுமல்ல, அவர் மரித்த போது சொன்ன அந்த வார்த்தை, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே இவர் தேவனுடைய மனுஷன், மெய்யாகவே இவர் நீதிமான், மெய்யாகவே இவர் ராஜா என்று 4 பதிவுகளை 4 சுவிசேஷ புத்தகத்தில் பார்த்தோம். கடைசியில் இந்த 100 அதிபதி நம்ம பேசிகிட்டு இருக்க ஆள் இவரிடத்துல போய் அந்த சரீரத்தை இறக்கி அடக்கம் பண்ணுவதற்கு அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பும் நிக்கதேமும் கேட்டபோது பிலாத்து என்ன சொல்கிறாரு, தன்னுடைய அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு 100 அதிபதி கிட்ட, நீ போய் சிலுவையில் அறைந்த அந்த இயேசு மரித்து விட்டிருந்தால்
நீ அந்த சரீரத்தை இறக்கி அவங்க கிட்ட கொடு. உத்தரவு. அதாவது ஃபைனலாக சொல்றாரு, டெத் சர்டிஃபிகேட்டை நீ கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த தகவலும் இங்கே புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, மார்க் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு, கவனிங்கள், 100க்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்திலே கொடுத்தான். இந்த இடத்துல இயேசுனுடைய மரணத்துக்கான டெத் சர்டிஃபிகேட்டை கேட்குறான், கன்ஃபர்மேஷன் கேட்குறான். அந்த 100க்கு அதிபதி அதை கொடுத்த போது தான் இயேசுனுடைய சரீரத்தை சிலுவிலிருந்து இறக்கினாங்க. இயேசு சிலுவில மரிக்கவில்லை என்ற ஒரு கற்பனை பேச்சை தாங்கள் ரட்சிப்பை இழக்கத்தக்கதாக உலகத்தில் 1/3 பகுதி மக்கள் இயேசுனுடைய மரணத்தை மறுதலித்து வருவதை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். எத்தனை சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கும்போது, குறிப்பாக இந்த 100க்கு அதிபதியினுடைய சாட்சியை கேட்டவர்கள், இந்த 100க்கு அதிபதியினுடைய கடைசி வார்த்தை அவர் மெய்யாகவே சிலுவிலே மரித்து விட்டார் என்ற அந்த தகவல், அதுதானே ஒரு டெத் சர்டிஃபிகேட். அதை சொன்ன பிறகு தான் பாடியே சிலுவிலிருந்து கீழே இறங்கினாங்க. இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் இதை கண்டு ஆச்சரியப்பட வேண்டும். ஐயா, இன்னொரு சிறப்பான கேள்விதான். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு சபையில் இப்படிப்பட்ட ஒரு 100க்கு அதிபதிகள் யாராகிலும் சேர்க்கப்பட்டாங்களா ஐயா? கண்டிப்பாக. உதாரணமாக இயேசுவை சிலுவில் அறைந்தாரு, சாட்சிகள் கொடுத்தாரு. அந்த 100க்கு அதிபதியின் பெயர் கொர்நேலியு என்று நமக்கு தெரிகிறது. இவன் இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். இந்த மனிதனுடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த மனிதன் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லப்பட்ட சம்பவங்கள், அன்றைக்கு இருந்த சூழல், இதையெல்லாம் கூட்டி பார்க்கும்போது இயேசு சிலுவையில் மரித்த போது இவர் தேவனுடைய குமாரன், இவர் நீதிமான், இவர் ராஜா, இவர் தேவனுடைய குமாரன் எல்லாம் அந்த வார்த்தை சொன்ன அதே மனிதன் தான் இவன், இந்த கொர்நேலியு. அதனால்தான் தேவ பக்தி உள்ளவனாக மாறிட்டான், அவன் ஜெபம் பண்ணுகிறவனாக மாறிட்டான், தேவனுக்கு பிரியமான மனிதனாக மாறிட்டான். இவனும் இவனுடைய குடும்பமும் பேதுரு அப்போஸ்தலராலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்ற ஒரு தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 48வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் 48 வசனம் இருக்குது. இந்த 48 வசனமும் கொர்நேலியு என்ற அந்த 100க்கு அதிபதியை பற்றி மட்டும்தான். அவனுடைய குடும்பம், அவனுடைய சிநேகிதர்கள், அவர்களுடைய ஞானஸ்தானம், இந்த காட்சிகளையே நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் 100க்கு அதிபதியில் கூட மனமாறியவர்கள் இருந்தார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரமாக நான் இதை பார்க்கிறேன். அதாவது இந்த 100க்கு அதிபதியினுடைய அறிக்கை என்னை ரொம்ப பாதிக்குதுங்க. அவன் அந்த சிலுவை மரணத்தை நேரடியாக கண்ணால் கண்ட சாட்சியாக இருக்கிறான். முடிவில் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டான் பார்த்தீங்களா, அவனுடைய இருதயத்திலிருந்து பீறிட்டு வந்த வார்த்தை அது. அந்த மனிதன் கொடுத்த அந்த அறிக்கையைத்தான் கிறிஸ்தவம் இன்றைக்கு எல்லா மனிதனுக்கும் போதிக்கிறது. ஒரு மனிதன் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெறும்போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஆனால் இந்த உலகத்தில் இயேசு சிலுவிலேயே மரிக்கலை, அவர் தேவனுடைய குமாரன் இல்லை என்பது போல உலகத்தில் ஒரு பெரிய மதம் 1/3 பகுதி இந்நாள் வரைக்கும் அதை மறுதலித்து கொண்டிருக்காங்க. இந்த சாட்சி அவர்கள் கவனிக்க வேண்டும். ஐயா, மிகவும் சிறப்பான ஒரு தகவலை எடுத்து சொன்னீங்க. 100க்கு அதிபதி கூட இயேசு கிறிஸ்து எவ்விதமாக சாட்சி சொன்னார் அப்படின்ற அருமையான ஒரு பட்டியலை
சுவிசேஷ நூலிலிருந்து மிகவும் தெளிவாக விளக்கி காண்பிச்சிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை அலசி பார்த்து அநேக தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.